இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணம் ஒரு சாதாரண தற்செயல் நிகழ்வாக இருக்கிறதா? இல்லை. நீங்கள் இன்று காலை எழுந்தபோது அல்லது நேற்று இரவு உறங்கும்போது உங்கள் ஆழ்மனதில் ஒரு தேடல் இருந்தது. ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்கிறது? நான் எப்போது மாறப்போகிறேன் என்ற அந்த ஒரு ஏக்கத்திற்கான விடைதான் இந்த நிமிடம். உங்கள் திரையில் ஓடும் ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சம் உங்களோடு பேசத் துடிக்கும் ஒரு இரகசிய குறியீடு. நண்பர்களே, மாயாஜாலம் என்பது எங்கோ மேகங்களுக்குப் பின்னால் மறைந்திருக்கும் மந்திரவாதி செய்வதல்ல. அது உங்கள் மூளையின் அலைவரிசையில் ஒளிந்திருக்கும் ஒரு அறிவியல். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்ட தவறான பாடங்களை நான் அழிக்கப் போகிறேன். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் ஒரு பிரபஞ்ச காந்தம். உங்கள் எண்ணங்கள்தான் உங்கள் தலையெழுத்தை எழுதும் பேனா. நீங்கள் விரும்பிய அனைத்தையும், அது பணமோ புகழோ காதலோ, அதை உங்கள் பக்கம் இழுக்கும் வித்தையை நீங்கள் கற்றிருப்பீர்கள். உங்கள் கவனத்தை முழுமையாக இங்கே வையுங்கள். ஏனென்றால் உங்கள் புதிய வாழ்க்கை இப்போதே தொடங்குகிறது. சிறு வயதிலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் வெற்றி கிடைக்கும். ஆமாம், நான் அதை மீண்டும் சொல்கிறேன். அது ஒரு பொய். ஏனென்று கேட்கிறீர்களா? ஒரு கட்டிடத் தொழிலாளி தினமும் 12 மணி நேரம் வெயிலில் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏனில்லை. அதே சமயம் ஒரு தொழிலதிபர் குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்ந்து ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே யோசிக்கிறார். அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார். வித்தியாசம் கைகளின் உழைப்பில் இல்லை, அவர் வெளியிடும் அதிர்வில் இருக்கிறது. பிரபஞ்சம் உங்கள் உடல் உழைப்பைக் கண்டு பலன் தருவதில்லை, உங்கள் மனதின் அதிர்வெண்ணைக் கண்டுதான் கதவுகளை திறக்கிறது. நீங்கள் ஒரு சுவரை தள்ளிக்கொண்டே இருந்தால் சுவர் நகராது. அது வெறும் வீண் முயற்சி. ஆனால் சரியான நெம்புகோலை பயன்படுத்தினால் ஒரு பெரிய மலையையே நகர்த்தலாம். அந்த நெம்புகோல்தான் ஈர்ப்பு விதி. உழைக்காதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. உங்கள் உழைப்பை சரியான அதிர்வெண்ணோடு இணையுங்கள் என்றுதான் சொல்கிறேன். இன்று அந்த அலைவரிசையை எப்படி சரி செய்வது என்று பார்ப்போம். அறிவியல் பூர்வமாக இதை புரிந்து கொள்வோம். இப்போதே உங்கள் இரு கைகளையும் வேகமாக தேயுங்கள். அந்த உள்ளங்கையில் ஏற்படும் வெப்பத்தை உணருங்கள். இது வெறும் உடல் சூடு அல்ல, இது உங்கள் உடலில் ஓடும் மின்சாரம். உங்கள் இதயமும் மூளையும் மின்காந்த அலைகளை இடைவிடாமல் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரு மொபைல் டவர் எப்படி சிக்னல்களை விண்வெளிக்கு அனுப்பி தகவல்களை பெறுகிறதோ, அதேபோல உங்கள் உடலும் ஒரு நடமாடும் டவர். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அந்த எண்ணம் ஒரு மின்னணு சிக்னலாக மாறி இந்த பிரபஞ்சக் கடலில் கலக்கிறது. நீங்கள் எனக்கு கடன் இருக்கிறது, நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைத்தால் அந்த சிக்னல் பிரபஞ்சத்திற்கு சென்று எனக்கு இன்னும் கடனை கொடு என்ற செய்தியை சேர்க்கிறது. நீங்கள் கேட்பது வார்த்தைகளால் அல்ல, உங்கள் உணர்வுகளால். உங்கள் உடலில் ஓடும் இந்த மின்சாரத்தை எப்படி சரியான திசையில் திருப்புவது? அதுதான் மாயாஜாலத்தின் முதல் படி. ஒரு ரேடியோ பெட்டியை கற்பனை செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க வேண்டுமென்றால் நீங்கள் குறிப்பிட்ட அலைவரிசையில் முள்ளை திருப்ப வேண்டும். 91.1இல் அமர்ந்து கொண்டு 93.5இல் வரும் பாடலை எப்படி எதிர்பார்க்க முடியும்? முடியாது. உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் சோகம், ஏழ்மை, இயலாமை என்ற 91.1 அலைவரிசையில் நின்று கொண்டு மகிழ்ச்சி, செல்வம் என்ற 93.5 பாடலை எப்படி எதிர்பார்க்க முடியும்? பலர் செய்யும் தவறு இதுதான். அவர்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார்கள், ஆனால் அலைவரிசையை மாற்றுவதில்லை. அவர்கள் சூழ்நிலையை புகார் செய்கிறார்கள். ஆனால் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன்னால் உங்கள் உள்மனதின் அலைவரிசையை நீங்கள் மாற்ற வேண்டும். அந்த முள்ளை திருப்புவது எப்படி? அதுதான் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் கலை. உங்கள் எண்ணம் மாறும் கணமே உங்கள் வாழ்க்கை திரையில் ஓடும் காட்சியும் மாறும். இது மாயாஜாலம் அல்ல, இது துல்லியமான கணக்கு. நவீன அறிவியல், குறிப்பாக குவாண்டம் இயற்பியல் இன்று ஒரு வியப்பான உண்மையை சொல்கிறது. இந்த உலகம் திடமானது அல்ல. நீங்கள் தொடும் மேசை, நீங்கள் பார்க்கும் மலைகள் எல்லாமே அணுக்களால் ஆனவை. அந்த அணுக்களுக்குள் 99.9% வெற்றிடம்தான் இருக்கிறது. அந்த வெற்றிடம் வெறும் காலி இடம் அல்ல, அதுதான் ஆற்றல். சுருக்கமாக சொன்னால், இந்த உலகம் ஒரு மாபெரும் திரவம் போன்றது. நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதுவாகவே அந்த ஆற்றல் மாறுகிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை தீவிரமாக நம்பும்போது அந்த வெற்றிடம் பருப்பொருளாக மாறத் தொடங்குகிறது. உங்கள் எண்ணங்கள்தான் இந்த உலகத்தை உருவாக்குகின்றன. உங்கள் எண்ணங்கள்தான் இந்த உலகத்தை உருவாக்குகின்றன. நீங்கள் ஒரு சாட்சி அல்ல, நீங்கள்தான் இந்த உலகத்தை படைப்பவர். உன்னால் முடியும் என்று நீ நம்பினால் பிரபஞ்சம் அதற்கான அணுக்களை சேர்க்கத் தொடங்கும். முடியாது என்று நீ சொன்னால் அதற்கும் பிரபஞ்சம் சரி என்றுதான் சொல்லும். முடிவு உங்கள் கையில். குவாண்டம் இயற்பியல் பற்றி நாம் பார்த்தோம்.
இப்போது அந்த அறிவியலை உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது? நீங்கள் ஒரு மிகப்பெரிய 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே சர்வர் வந்து மெனு கார்டை கொடுக்கிறார். நீங்கள் அவரிடம், எனக்கு மிகவும் பசிக்கிறது, ஏதாவது ஒரு நல்ல உணவை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் அவர் எதை கொண்டு வருவார்? அவருக்கு குழப்பம் வரும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவை அவர் கொண்டு வரலாம். அப்போது நீங்கள் அவர் மீது கோபப்பட முடியாது, ஏனென்றால் நீங்கள் தெளிவாக கேட்கவில்லை. பிரபஞ்சமும் அந்த ஹோட்டல் சர்வர் போன்றதுதான். பலரும் பிரபஞ்சத்திடம், எனக்கு நல்லது நடக்க வேண்டும், எனக்கு நிறைய பணம் வேண்டும் என்று பொதுப்படையாக கேட்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. நிறைய பணம் என்றால் என்ன? ₹1 கூட ஒரு வகையில் பணம்தான். பிரபஞ்சத்திற்கு தெளிவு, கிளாரிட்டி என்றால் பிடிக்கும். நீங்கள் கேட்கும் கோரிக்கை துல்லியமாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த மாத இறுதிக்குள் ₹1,00,000 வருமானம் வேண்டும், அல்லது எனக்கு இந்த குறிப்பிட்ட நிறத்தில் இந்த மாடலில் ஒரு கார் வேண்டும். நீங்கள் எவ்வளவு துல்லியமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக பிரபஞ்சம் உங்களுக்கான வேலைகளை தொடங்கும். உங்கள் கோரிக்கை தெளிவில்லாமல் இருந்தால் பிரபஞ்சம் அனுப்பும் பார்சலும் பாதியிலேயே நின்றுவிடும். தெளிவு வந்துவிட்டது. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அதை ஒரு காகிதத்தில் எழுத வேண்டும். ஏன் எழுத சொல்கிறேன் தெரியுமா? உங்கள் மூளையின் நரம்பு மண்டலத்தில் நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆழமான முத்திரையை பதிக்கிறது. நீங்கள் சிந்திக்கும்போது அது வெறும் காற்றலை, ஆனால் நீங்கள் எழுதும்போது அது ஒரு பருப்பொருள். இப்போதே ஒரு நோட்டு புத்தகத்தை எடுங்கள். உங்கள் ஆசைகளை எனக்கு வேண்டும் என்று எழுதாதீர்கள், எனக்கு கிடைத்துவிட்டது என்று நிகழ்காலத்தில் எழுதுங்கள். உதாரணமாக, இந்த அழகான வீட்டை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று எழுதுங்கள். நீங்கள் எழுதும்போது உங்கள் கண்கள் அதை பார்க்கிறது, உங்கள் கைகள் அதை உணர்கிறது, உங்கள் மூளை அதை செயல்படுத்துகிறது. இந்த 3 செயல்களும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது உங்கள் ஆழ்மனம் அந்த இலக்கை நோக்கி உங்கள் ஒட்டுமொத்த சக்தியையும் திருப்பும். இது வெறும் எழுத்தல்ல, இது உங்கள் புதிய வாழ்விற்கான ஒப்பந்தம். உங்கள் விருப்பத்தை எழுதிய பிறகு மிக முக்கியமான ஒரு மேஜிக் பயிற்சி இருக்கிறது. அதற்கு பெயர்தான் காட்சிப்படுத்துதல். உங்கள் மூளையின் ஒரு பகுதியில் விஷுவல் கார்டெக்ஸ் என்ற பகுதி இருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை கற்பனை செய்யும்போது அந்த பகுதி நிஜமாகவே அந்த செயலை செய்வது போன்ற அதிர்வுகளை உருவாக்குகிறது. இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். 2 வினாடி இடைவெளி. நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அது இப்போது உங்கள் கையில் இருப்பதாக நினையுங்கள். ஒருவேளை அது ஒரு புதிய வேலையாக இருக்கலாம். உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் மேஜையின் மீது இருக்கும் கணினியை தொடுகிறீர்கள். அதன் குளிர்ச்சியை உங்கள் விரல்கள் உணர்கின்றன. உங்கள் சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியை உங்கள் நெஞ்சுக்குள் உணருங்கள். உங்கள் மூளை இப்போது இது நிஜம் என்று நம்பத் தொடங்கிவிட்டது. நீங்கள் எவ்வளவு ஆழமாக இதை பார்க்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் பிரபஞ்சம் அந்த திரைக்காட்சியை உங்கள் நிஜ வாழ்க்கை திரையில் கொண்டு வரும். காட்சிப்படுத்துதலில் பலரும் செய்யும் தவறு அதை ஒரு புகைப்படமாக பார்ப்பது. புகைப்படம் உயிரற்றது. நீங்கள் அதை ஒரு சினிமாவாக பார்க்க வேண்டும். உங்கள் 5 புலன்களையும் அதில் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் வாங்க விரும்பும் அந்த புதிய காரில் அமர்ந்திருக்கும்போது அந்த புதிய சீட் கவர்களின் வாசனை எப்படி இருக்கிறது? கார் ஸ்டார்ட் ஆகும்போது வரும் அந்த மெல்லிய அதிர்வை உங்கள் உடலில் உணர முடிகிறதா? வெளியே பெய்யும் மழைத்துளிகள் காரின் கண்ணாடி மீள் படும் சத்தம் கேட்கிறதா? நீங்கள் எந்த அளவிற்கு விவரமாக உங்கள் கற்பனையை வளர்க்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் ஈர்ப்பு விசை வலிமையாகும். பிரபஞ்சம் உணர்வுகளுக்கு மட்டுமே அடிபணியும். உங்கள் கற்பனையில் உணர்வு என்ற உயிரை ஊற்றுங்கள். நீங்கள் ஒரு வீட்டை பார்க்கும்போது அதன் கதவை திறக்கும் சத்தத்தை கேளுங்கள். அந்த வீட்டு சாவியின் கனத்தை உங்கள் கைகளில் உணருங்கள். இந்த நுணுக்கமான உணர்வுகள்தான் சாதாரண கனவு காண்பவனுக்கும் ஒரு மந்திரவாதிக்கும் உள்ள வித்தியாசம். உங்கள் உணர்வுகள்தான் பிரபஞ்சத்தின் நுழைவுச்சீட்டு. இவ்வளவு தூரம் நீங்கள் கற்பனை செய்யும்போது உங்கள் மனதிற்குள்ளிருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்கும். இதெல்லாம் நடக்குமா, நீயே ஏமாற்றிக் கொள்கிறாயா என்று அது கேட்கும். இதற்கு காரணம் உங்கள் பழைய நம்பிக்கைகள். நீங்கள் ஒரு புதிய விதையை நடும்போது பழைய கலைகள் அதை வளரவிடாமல் தடுக்கும். இதைத்தான் எதிர்ப்பு அலைகள் என்கிறோம். இந்த குரலை கேட்டு பயப்படாதீர்கள். அது உங்கள் பழைய வாழ்க்கையின் கடைசி முயற்சி. அந்த பழைய குரலுக்கு பதில் சொல்லாதீர்கள். மாறாக உங்கள் புதிய காட்சிகளில் இன்னும் அதிக கவனத்தை செலுத்துங்கள். ஒரு அறையில் இருள் இருக்கிறதா? இருளை அடித்து விரட்ட முடியாது. விளக்கை ஏற்றினால் இருள் தானாக ஓடிவிடும். உங்கள் நேர்மறை எண்ணங்கள் தான் அந்த விளக்கு.
உங்கள் பழைய தோல்விகளை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் புதிய வெற்றிகளை பற்றி பேசுங்கள். நீங்கள் எதை அதிகமாக கவனிக்கிறீர்களோ அதுதான் வளரும். இப்போது சொல்லுங்கள், உங்கள் கவனத்தை எங்கே வைக்கப் போகிறீர்கள்? உங்கள் குறையிலா அல்லது உங்கள் வெற்றியிலா? நண்பர்களே, இப்போது ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன். உங்கள் மனதில் இரு பகுதிகள் உள்ளன. ஒன்று விழிப்புணர்வு மனம், மற்றொன்று ஆழ்மனம். உங்கள் விழிப்புணர்வு மனம் ஒரு கப்பலின் மாலுமி போன்றது. ஆனால் ஆழ்மனம் என்பது அந்த கப்பலின் மாபெரும் எஞ்சின் போன்றது. மாலுமி எங்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் எஞ்சினுக்கு சக்தியில்லை என்றால் கப்பல் நகராது. உங்கள் ஆழ்மனதில் ஒரு வைரஸ் இருக்கிறது. சிறுவயதிலிருந்தே உங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூகம் உங்கள் மனதில் சில தவறான பதிவுகளை செய்திருக்கிறார்கள். பணம் கஷ்டப்பட்டால்தான் வரும், நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, பெரிய ஆட்களாகுவது கடினம். இவை அனைத்தும் உங்கள் ஆழ்மனதில் பதிந்துவிட்டன. இப்போது நீங்கள் விழிப்புணர்வு மனதோடு நான் கோடீஸ்வரன் என்று சொன்னாலும் உள்ளே இருக்கும் அந்த எஞ்சின் இல்லை, நீ ஏழை என்று முணங்குகிறது. இந்த முரண்பாடுதான் உங்கள் வாழ்க்கையை ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த எஞ்சினை மாற்றி அமைக்காமல் உங்களால் ஒரு அங்குலம் கூட நகர முடியாது. அந்த எஞ்சினை சீரமைக்கும் வேலையைத்தான் நாம் இப்போது தொடங்கப் போகிறோம். ஆழ்மனதின் பழைய பதிவுகளை அழிக்க இருக்கும் ஒரே வழி மீண்டும் மீண்டும் சொல்லுதல், ரெபெடிஷன். ஒரு பாறை மீது சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுந்தால் காலப்போக்கில் அந்த பாழையிலும் ஓட்டை விழும். அதுபோலத்தான் உறுதிமொழிகள். உறுதிமொழிகள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் கொடுக்கும் புதிய கட்டளைகள். நான் வலிமையானவன், நான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம், ஒவ்வொரு நாளும் நான் எல்லா வகையிலும் முன்னேறி வருகிறேன். இந்த வாக்கியங்களை நீங்கள் சொல்லும்போது ஆரம்பத்தில் உங்கள் மனம் அதை மறுக்கும். ஆனால் நீங்கள் விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் ஆழ்மனம் ஒரு கட்டத்தில் சலிப்படைந்து அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும். ஒருமுறை ஆழ்மனம் அதை நம்பிவிட்டால் உங்கள் உடலின் செல்கள் முதல் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் வரை அனைத்தும் அந்த புதிய நம்பிக்கைக்கு ஏற்ப மாறத் தொடங்கும். இதை வெறும் பேச்சாக பார்க்காதீர்கள், இது உங்கள் மூளையின் நரம்பு மண்டலத்தை மாற்றி அமைக்கும் ஒரு அறுவை சிகிச்சை. இங்கே ஒரு முக்கியமான உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்திற்கு நேரம் என்பது கிடையாது. நேற்று, இன்று, நாளை என்பது மனிதர்களாகிய நாம் உருவாக்கிய அளவுகோல். பிரபஞ்சத்தை பொறுத்தவரை எல்லாமே இப்போதுதான். நீங்கள் எனக்கு ஒரு கார் வேண்டும் என்று கேட்கும்போது பிரபஞ்சத்திற்கு அது இன்னும் கிடைக்கவில்லை என்ற செய்தியைத்தான் சொல்கிறீர்கள். இதற்கு பதில் அந்த கார் ஏற்கனவே என்னிடம் இருக்கிறது என்ற உணர்வில் இருக்கும்போது பிரபஞ்சம் கால இடைவெளியை சுருக்கி அந்த பொருளை மிக விரைவில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் எதிர்காலத்தில் நடக்கும் என்று நினைத்தால் அது எப்போதும் எதிர்காலத்திலேயேதான் இருக்கும், உங்கள் கைக்கு வராது. அதனால் நீங்கள் எதை விரும்பினாலும் அது இப்போதே நிகழ்ந்துவிட்டது என்ற மனநிலையில் இருங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த இடத்திலேயே, இந்த வினாடியிலேயே உங்கள் வெற்றி தொடங்கிவிட்டது. அந்த நம்பிக்கையுடன் மூச்சை இழுக்கவும். உங்கள் கனவு ஏற்கனவே நிஜமாகிவிட்டதை கொண்டாடுங்கள். ஈர்ப்பு விதியில் பலரும் தோற்றுப்போகும் இடம் எது தெரியுமா? அவர்கள் எதை பெற நினைக்கிறார்களோ அது இப்போது தங்களிடம் இல்லை என்ற ஏக்கத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவரிடம் கடன் கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் மிகவும் பதற்றமாகவும் அழுது கொண்டும் கேட்டால் கடன் கொடுப்பவர் என்ன நினைப்பார்? இவனிடம் பணம் கொடுத்தால் திரும்பி வராது என்று பயப்படுவார். ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடும் நிதானமோடும் கேட்டால் அவர் உடனே தருவார். பிரபஞ்சமும் அப்படித்தான். ஐயோ, எனக்கு பணம் இல்லையே, இது எப்போது வரும் என்று நீங்கள் ஏங்கும்போது நீங்கள் இல்லாமை என்ற அதிர்வை வெளியிடுகிறீர்கள். பிரபஞ்சம் இன்னும் அதிகமான இல்லாமையைத்தான் உங்களுக்கு தரும். அந்த ஏக்கத்தை விடுத்து உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மகிழ்ச்சி அடையுங்கள். பசியோடு இருப்பவனுக்குத்தான் உணவு கிடைக்காது, வயிறு நிறைந்திருப்பவனுக்குத்தான் விருந்து கிடைக்கும் என்பது உலக நியதி. உங்கள் மனதை இப்போதே நிறைவாக மாற்றுங்கள். உங்கள் அதிர்வெண்ணை உடனடியாக உயர்த்த ஒரு ரகசியம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த மிகப்பெரிய வெற்றியை அல்லது நீங்கள் மிகவும் நேசிக்கும் ஒரு நபரை நினைத்துப் பாருங்கள். அந்த நினைப்பு வரும்போதே உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை மலர்கிறதா? உங்கள் இதயம் லேசாகிறதா? அவ்வளவுதான். அந்த நொடியே உங்கள் அதிர்வெண்ணு உயர்ந்துவிட்டது. கவலைகளிலிருந்து விடுபட 60 நொடிகள் போதும். எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் எதிர்மறையாக மாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் கவனத்தை ஒரு மகிழ்ச்சியான நினைவுக்கு திருப்புங்கள். இதைத்தான் எனர்ஜி ஷிஃப்ட் என்று கிளைக்கிறோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் பிரபஞ்சத்தின் நுழைவாயில் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. சோகமான மனிதர்களுக்கு பிரபஞ்சம் பரிசுகளை தருவதில்லை, கொண்டாடுபவர்களுக்குத்தான் அள்ளித் தருகிறது.
இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்கள் மகிழ்ச்சியை மட்டும் சுவாசியுங்கள். நண்பர்களே, இப்போது நாம் ஒரு மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம். பலரும் ஈர்ப்பு விதி பற்றி தவறாக புரிந்து கொண்டிருக்கும் இடம் இதுதான். நான் படுக்கையில் அமர்ந்து கொண்டு கோடிக்கணக்கான பணத்தை கற்பனை செய்தால் என் வீட்டு மேற்கூரையை பிச்சுக்கொண்டு பணம் கொட்டுமா என்று கேட்கிறார்கள் சிறுசிரிப்புடன். நிச்சயம் கொட்டாது. பிரபஞ்சம் சோம்பேறிகளுக்குச் சொர்க்கத்தை தருவதில்லை. ஈர்ப்பு விதியில் ஆக்ஷன் என்ற வார்த்தை ஒளிந்திருப்பதை கவனியுங்கள். ஆனால் இது சாதாரண உழைப்பல்ல, இது ஈர்க்கப்பட்ட செயல், இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக காட்சிப்படுத்தும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு சில வழிகளைக் காட்டும். திடீரென்று ஒரு நண்பர் அழைப்பார், தற்செயலாக ஒரு விளம்பரம் உங்கள் கண்ணில் படும், அல்லது குளிக்கும்போது ஒரு புதிய ஐடியா மின்னல் போல உங்கள் மனதில் தோன்றும். அந்த எண்ணம் வரும்போது நீங்கள் தயங்காமல் செயல்பட வேண்டும். அதுதான் உங்களுக்கான கதவு. அந்த கதவை தட்டுவது பிரபஞ்சம், ஆனால் அதை திறந்து உள்ளே நுழைய வேண்டியது நீங்கள்தான். பிரபஞ்சம் உங்களோடு பேசும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? ஆம், அது குறியீடுகள் மூலமாகப் பேசும். நீங்கள் ஒரு இலக்கை முடிவு செய்த பிறகு உங்களைச் சுற்றி நடக்கும் மாற்றங்களை கவனியுங்கள். தற்செயலாக ஒரு புத்தகத்தின் தலைப்பு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லும், அல்லது நீங்கள் வாங்க நினைக்கும் அதே காரை வீடியில் அடிக்கடி பார்ப்பீர்கள். இவை யாவும் தற்செயல் அல்ல, இவை சமிக்ஞைகள். பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது, நீ சரியான பாதையில் இருக்கிறாய், இதோ உன் இலக்கு நெருங்கிவிட்டது. இந்த சமிக்ஞைகளை நீங்கள் கவனிக்கத் தொடங்கும்போது உங்கள் நம்பிக்கை பல மடங்கு உயரும். நம்பிக்கையே ஈர்ப்பு விதியின் எரிபொருள். ஒரு சின்ன அறிகுறி தெரிந்தால் கூட, நன்றி பிரபஞ்சமே, எனக்கு வழிகாட்டுவதற்கு என்று சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக கவனிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பிரபஞ்சம் உங்களிடம் பேசத் தொடங்கும். உங்கள் கண்கள் இப்போது வெறும் காட்சிகளை பார்ப்பதற்கல்ல, பிரபஞ்சத்தின் செய்திகளை வாசிப்பதற்கானவை. ஒரு நிமிடம் யோசியுங்கள். நீங்கள் ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் ஒரு பொருளை ஆர்டர் செய்கிறீர்கள். ஆர்டர் செய்த பிறகு ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் பொருள் வருமா வராதா, அவன் ஏமாற்றி விடுவானா என்று கவலைப்படுகிறீர்களா? இல்லை, ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது, இன்னும் 2 நாட்களில் வந்துவிடும் என்று நீங்கள் நிம்மதியாக உங்கள் வேலையை பார்க்கிறீர்கள். பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்ட பிறகு இதே நிம்மதி உங்களிடம் இருக்க வேண்டும். சந்தேகம் என்பது ஒரு மிகப்பெரிய இரும்புச் சுவர். நீங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு செங்கல் அடுக்குவீர்கள். இது நடக்குமா என்று சந்தேகிக்கும்போது அந்த செங்கலை நீங்களே தள்ளிவிடுவீர்கள். சந்தேகம் வரும்போதெல்லாம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது, நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? உங்கள் வேலை கேட்பது மட்டுமே. அது எப்படி நடக்கும் என்பதை பிரபஞ்சம் பார்த்துக் கொள்ளும். அந்த எப்படி என்ற கேள்வியை தூக்கி எறியுங்கள். அது உங்களுடைய வேலை அல்ல. உங்கள் அதிர்வெண்ணை தக்கவைக்க உங்கள் சூழ்நிலை மிக முக்கியம். உங்களைச் சுற்றி எப்போதும் எதிர்மறையாக பேசுபவர்கள், உங்களை கிண்டல் செய்பவர்கள் இருந்தால் உங்கள் ஈர்ப்பு விசை பலவீனமடையும். ஒரு அழகான ரோஜா செடியை சாக்கடையில் நட்டால் அது வாடிவிடும். உங்கள் சுற்றுப்புறத்தை மாற்றத் தொடங்குங்கள். வெற்றியாளர்களின் புத்தகங்களை படியுங்கள், நேர்மறையான மனிதர்களுடன் பழகுங்கள். உங்களால் மனிதர்களை மாற்ற முடியாவிட்டால் உங்கள் எண்ணங்களை அவர்களிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் அறையில் உங்கள் இலக்குகளைப் பற்றிய படங்களை ஒட்டி வையுங்கள். விஷன் போர்டு. உங்கள் கண்கள் எதை பார்க்கிறதோ, உங்கள் காதுகள் எதை கேட்கிறதோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். 1 மணி நேரம் தியானத்தை மீதமுள்ள 23 மணி நேரம் சிதைக்க விட்டு விடாதீர்கள். உங்கள் உலகத்தை நீங்கள்தான் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் ஒரு அரிய வைரம், அதை சாதாரண கற்களோடு கலந்து வைக்காதீர்கள். இப்போது நீங்கள் கேட்கலாம், எல்லாம் சரியாக செய்கிறேன், ஆனாலும் இன்னும் ஏன் கிடைக்கவில்லை என்று. நண்பர்களே, ஒரு விதையை நட்ட உடனே பழம் கிடைக்காது. மண்ணுக்கு அடியில் அந்த விதை வேர்விட ஒரு காலம் தேவை. அந்த நேரத்தில் வெளியே ஒன்றும் தெரியாது, ஆனால் உள்ளே ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். பிரபஞ்சத்திற்கு ஒரு கால அவகாசம் தேவை. நீங்கள் கேட்கும் விஷயம் உங்களை வந்து சேர சில சூழ்நிலைகள் மாற வேண்டியிருக்கலாம், சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வரவேண்டியிருக்கலாம். தாமதம் என்பது மறுப்பல்ல, அது தயாரிப்பு.
ஒருவேளை நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் பிரபஞ்சம் அதைவிடச் சிறந்த ஒன்றை உங்களுக்கு தரப்போகிறது என்று அர்த்தம். நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்கள் பொறுமைதான் உங்கள் நம்பிக்கையின் அடையாளம். இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் யாருக்கும் கடன் வைத்திருவதில்லை. நீங்கள் விதைத்தவை அறுவடைக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தின் கதவை உடனடியாக திறக்க ஒரு ரகசிய பாஸ்வேர்டு இருக்கிறது. அதுதான் நன்றி, கிராட்டிடியூட். இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் அறிவியலை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இன்று முதலே தலைகீழாக மாறும். நன்றி உணர்தல் என்பது வெறும் நாகரீகத்திற்காக சொல்லும் வார்த்தையல்ல, அது ஒரு மனநிலை. நீங்கள் எப்போதெல்லாம் மனதார நன்றி சொல்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் இதயம் விரிவடைகிறது. உங்கள் அதிர்வெண் மிக உயர்ந்த நிலைக்குச் செல்கிறது. பலரும் எனக்கு அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்று புகார் செய்து கொண்டே இருக்கிறார்கள். புகார் செய்வது என்பது வறுமையை ஈர்க்கும் காந்தம். ஆனால் நன்றி சொல்வது என்பது செல்வத்தை ஈர்க்கும் காந்தம். புகார்களை நிறுத்திவிட்டு நன்றிகளை தொடங்குங்கள். உங்கள் உலகம் இப்போதே மாறத் தொடங்கும். ஒரு ரகசியத்தை சொல்லவா? ஒரு பொருள் கிடைத்த பிறகு நன்றி சொல்வது சாதாரண விஷயம். ஆனால் ஒரு பொருள் கிடைப்பதற்கு முன்னாலேயே அதற்கு நன்றி சொல்வதுதான் உண்மையான மாயாஜாலம். எனக்கு இந்த அழகான வேலையைத் தந்ததற்கு நன்றி பிரபஞ்சமே. இவ்வளவு செல்வத்தை நான் பெறுவதற்கு வழிகாட்டியதற்கு நன்றி என்று அது நடப்பதற்கு முன்பே சொல்லுங்கள். இது ஏன் வேலை செய்கிறது தெரியுமா? நீங்கள் நன்றி சொல்லும்போது உங்கள் ஆழ்மனதிற்கு அந்த பொருள் ஏற்கனவே கிடைத்துவிட்டது என்ற செய்தியை தருகிறீர்கள். ஆழ்மனம் அதை நிஜம் என்று நம்பி அந்த பொருளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க முழு வீச்சில் செயற்படும். இது பிரபஞ்சத்திற்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய சிக்னல். நான் உன்னை நம்புகிறேன், எனவே முன்கூட்டியே நன்றி சொல்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது பிரபஞ்சம் தன் மொத்த சக்தியையும் திரட்டி உங்கள் ஆசையை நிறைவேற்றும். இது ஒரு தெய்வீக ஒப்பந்தம். பெரிய விஷயங்களுக்கு மட்டும் நன்றி சொல்ல காத்திருக்காதீர்கள். இன்று காலை நீங்கள் உயிருடன் எழுந்திருக்கிறீர்கள், அதற்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் சுவாசிக்கும் காற்று, நீங்கள் குடிக்கும் தண்ணீர், உங்கள் தட்டில் இருக்கும் உணவு, இவை எதுவுமே பலருக்கு கிடைப்பதில்லை. நீங்கள் எப்போதெல்லாம் சிறிய விஷயங்களுக்கு நன்றி சொல்கிறீர்களோ அப்போதெல்லாம் நான் ஒரு நிறைவான மனிதன் என்ற அதிர்வை வெளியிடுகிறீர்கள். பிரபஞ்சத்தின் விதி என்னவென்றால், உன்னிடம் இருப்பதை நீ மதித்தால் மட்டுமே உனக்கு இல்லாதது உன்னிடம் வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வாய்ப்புக்கும் மனதார நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றியின் அலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை மெதுவாக உடைக்கத் தொடங்கும். நன்றியுணர்வு என்பது இருட்டை விரட்டும் ஒரு மிகப்பெரிய ஒளிவிளக்கு. இப்போதே ஒரு பயிற்சியை செய்வோம். மெல்லிலை ஒளிக்கட்டும். கண்களை மூடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிகவும் நேசிக்கவோ அல்லது உங்களுக்கு மிகவும் உதவிய ஒரு நபரை நினைத்துப் பாருங்கள். அவருக்கு மனதார நன்றி என்று சொல்லுங்கள். இப்போது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக நன்றி சொல்லுங்கள். உங்கள் கைகள், கால்கள், கண்கள் இவை ஒவ்வொன்றும் உங்களுக்காக 24 மணி நேரமும் வேலை செய்கின்றன. உங்கள் உள்ளங்கைகளை இதயத்தின் மீது வைத்து ஒரு நிமிடம் இந்த நன்றி உணர்வை உங்கள் உடல் முழுவதும் பரவவிடுங்கள். உங்கள் இதயம் இப்போது ஒரு புதிய வேகத்தில் துடிப்பதை உணர முடிகிறதா? அந்த துடிப்புதான் பிரபஞ்சத்தின் துடிப்பு. எப்போதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகிறீர்களோ அப்போதெல்லாம் இந்த பயிற்சியை செய்யுங்கள். ஒரு நிமிடத்தில் உங்கள் சோகம் காணாமல் போய் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். நீங்கள் ஒரு நன்றியுள்ள மனிதராக மாறும்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவி செய்ய காத்து நிற்கும். உங்கள் அதிர்வெண்ணை தக்கவைக்க ஒரு எளிய கருவி, நன்றி உணர்தல் நாட்குறிப்பு. ஒவ்வொரு நாள் இரவும் தூங்குவதற்கு முன்னால் அன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்த 5 நல்ல விஷயங்களை எழுதுங்கள். அது ஒரு நண்பரின் ஃபோன் காலாக இருக்கலாம் அல்லது ருசியான மதிய உணவாக இருக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் செய்யும்போது உங்கள் மூளை வாழ்க்கையில் குறைகளை தேடுவதை நிறுத்திவிட்டு நிறைகளை தேடத் தொடங்கும். உங்கள் பார்வைக் கோணம் மாறும்போது உங்கள் உலகமே மாறிவிடும். புகார்களாலான உங்கள் பழைய வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு நன்றிகளாலான புதிய வாழ்க்கையை இன்று முதல் கொண்டாடுங்கள். மாயாஜாலம் என்பது மந்திரக்கோளில் இல்லை, உங்கள் இதயத்தின் நன்றியில் இருக்கிறது. உங்கள் நன்றியின் ஆழம்தான் உங்கள் வெற்றியின் உயரம். நண்பர்களே, இப்போது மிக முக்கியமான இறுதி நிலைக்கு வந்திருக்கிறோம். இதற்கு பெயர்தான் சரணாகதி. பல நேரங்களில் நாம் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று பிடிவாதமாக பிடித்துக் கொண்டிருப்போம். அந்த பிடிவாதம் ஒரு விதமான பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கும்.
நீங்கள் ஒரு ஆற்று நீரில் நீந்தும்போது நீரோட்டத்தை எதிர்த்து போராடினால் சீக்கிரம் களைத்துப் போவீர்கள். ஆனால் நீரோட்டத்தோடு உங்களை ஒப்படைத்தால் அந்த ஆறே உங்களை சரியான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். சரணாகதி என்பது முயற்சியை கைவிடுவதல்ல, எப்படி நடக்கும் என்ற கவலையை கைவிடுவது. நீங்கள் விதையை நட்டுவிட்டீர்கள், அதற்கு தேவையான நீரையும் ஊற்றிவிட்டீர்கள். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையாக இருப்பதுதான். நீங்கள் எவ்வளவு தூரம் நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யும். உங்கள் பிடியை தளர்வு செய்யுங்கள். பிரபஞ்சத்தின் மடியில் ஒரு குழந்தையைப் போல அமர்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறந்தவற்றையே செய்யும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருங்கள். இன்று நீங்கள் கேட்ட இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு கற்பனை அல்ல. உலகப் புகழ்பெற்ற பல வெற்றியாளர்கள், ஜிம் கேரி முதல் ஓப்ரா வின்ஃப்ரே வரை இதை பயன்படுத்தித்தான் சாதனை படைத்திருக்கிறார்கள். ஜிம் கேரி ஒரு ஏழை நடிகராக இருந்தபோது தனக்குத்தானே $10 மில்லியன் தொகையை ஒரு செக்கில் எழுதி அதன் தேதியை 5 வருடங்களுக்குப் பிறகு வைத்தார். ஒவ்வொரு நாளும் அந்த செக்கை தன் பையில் வைத்துக்கொண்டு தான் ஒரு பெரிய நடிகர் என்று கற்பனை செய்தார். சரியாக 5 வருடம் முடிவதற்குள் டம்ப் அண்ட் டம்பர் என்ற படத்திற்காக அவருக்கு அதே $10 மில்லியன் சம்பளமாக கிடைத்தது. இது ஏதோ ஒரு தற்செயல் நிகழ்வல்ல, இது அவர்கள் பயன்படுத்திய பிரபஞ்ச ரகசியம். அவர்களால் முடியுமென்றால் உங்களாலும் நிச்சயம் முடியும். உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அசைக்க முடியாத உறுதி. அவர்கள் உலகத்தின் குரலை கேட்பதை நிறுத்திவிட்டு தங்கள் உள்மனத்தின் குரலை கேட்கத் தொடங்கினார்கள். இன்று நீங்களும் ஒரு சாட்சியாக மாறப்போகிறீர்கள். உங்கள் வெற்றிக் கதை எழுதப்படத் தொடங்கிவிட்டது. இங்கே நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு வரும். இனி நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் வையுங்கள். என்னால் முடியாது, எனக்கு ராசி இல்லை என்ற வார்த்தைகளை உங்கள் அகராதியிலிருந்து கிழித்து எறியுங்கள். நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதையே பிரபஞ்சம் உங்களுக்கு வரமாக தருகிறது. உங்கள் எண்ணங்கள் உங்கள் தலைவிதியாக மாறும் முன் அவற்றை விழிப்புணர்வுடன் கவனியுங்கள். ஒரு எதிர்மறை எண்ணம் வரும்போதே அதை ஒரு நேர்மறை எண்ணமாக மாற்றுங்கள். நீங்கள் உங்கள் மனதின் காவலாளி. உள்ளே எதை அனுமதிக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். இன்று முதல் நீங்கள் ஒரு விழிப்புணர்வு பெற்ற படைப்பாளி. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் ஒரு புதிய வாய்ப்பு. அதை வீணாக்காதீர்கள். உங்கள் கையில் இருக்கும் மந்திரக்கோலை சரியாக பயன்படுத்துங்கள். இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். மெல்லிய உத்வேகம் தரும் இசை உயரட்டும். உங்களை புதிய மனிதராக கற்பனை செய்யுங்கள். 1 மணி நேரத்திற்கு முன்னு இருந்த அந்த பழைய கவலையான மனிதன் இப்போது இல்லை. அவன் இறந்துவிட்டான். இப்போது ஒரு புதிய மனிதன் பிறந்திருக்கிறான். அவன் தன்னம்பிக்கை மிக்கவன். அவன் வெற்றியின் மீது காதல் கொண்டவன். அவன் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறிந்தவன். உங்கள் தோள்களை நிமிர்த்துங்கள். உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை ஏந்துங்கள். உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றல் பாய்வதை உணருங்கள். பிரபஞ்சம் உங்களை பார்த்து சிரிக்கிறது. அது உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் இனி எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. நீங்கள் விரும்பிய அனைத்தும் உங்களை நோக்கி வரத் தொடங்கிவிட்டன. அந்த அதிர்வை இப்போதே உணருங்கள். ஆம், அது நிகழ்கிறது. அது இப்போதே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையின் மகா சங்கமம். மாயாஜாலம் என்பது மந்திரக் கதைகளில் இல்லை. அது உங்கள் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் இருக்கிறது. பிரபஞ்சம் உங்களை நேசிக்கிறது. அது உங்களுக்கு வாரி வழங்க காத்திருக்கிறது. நாளை காலை நீங்கள் விழிக்கும்போது உலகம் ஒரு புதிய நிறத்தில் தெரியும். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு பறவையும் உங்களிடம் ஒரு செய்தியை சொல்லும். துணிந்து நில், வெற்றி உனதே என்று பிரபஞ்சம் உங்களிடம் ரகசியம் பேசும். இந்த ஆடியோவை பகிர்வதன் மூலமோ அல்லது மீண்டும் கேட்பதன் மூலமோ உங்கள் அதிர்வெண்ணை தக்கவைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பயணம் இன்றுதான் தொடங்குகிறது. அனைத்தையும் உன்னிடம் சேர்க்க பிரபஞ்சம் தயாராகிவிட்டது. நீயும் தயாராகிவிட்டாய். வாழ்த்துக்கள். மாயாஜாலம் உங்கள் வாழ்வில் நித்தமும் நிலைக்கட்டும். இது உங்கள் தமிழ் ஸ்டோரி லேப். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்க பெல் நோட்டிஃபிகேஷன் செய்து கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ஸ்டோரி லேப். வாழ்க வளமுடன், வெல்க சக்கரவர்த்தியாக.